தேவனே, இன்று என்னை உருமாற்றும். செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி. காயங்களின் வழியாக மகிமைக்கு செல்லுதல். 2 கொரிந்தியர் 4:17. அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரால் பாடுபடுத்தப்படுகிறீர்களா? ஒரு நாளில் இந்த காயங்கள் யாவும் உங்கள் வாழ்க்கையில் முத்துக்களாய் இருப்பதைக் கண்டு நீங்களே வியப்படைய போகிறீர்கள். அவரை முகமுகமாய் தரிசிக்கும் நாள்தான் அது. வருத்தம் ஏதும் இருக்காது. எல்லாம் வெகுமதிகள் தான். ஆனாலும் இவ்வுலகிலும் உங்களுக்கு காரியங்களை செய்வேன் என்று அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். விடாப்பிடியாக அவரை பிடித்து கொண்டால் அவர் உங்களை கனப்படுத்தி உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். பரலோகத்தின் வாசல் குறுகலும் வழி கோணலும் மட்டுமல்ல, அதன் படிகள் பாடுகள் நிறைந்தவைகளும் கூட. ஆண்டவரின் சமூகத்தில் இருக்க போகும் இன்பத்திற்கு ஒப்பிடும்போது அது கடந்து போகிறதாயும் லகுவானதாயும் கண்ணிமைக்கும் நேரத்தில் கடந்து போகிறதுமாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் பொருட்டு உங்களுக்கு வரும் நிந்தைகள், வசை சொற்கள், புறங்கூறுதல், பாடுகள் தேவ சமூகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு இணையாக ஒப்பிடவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் இனி வரப்போகும் மகிமையானது அளவில் மிகுதியாய் இருப்பது மட்டுமல்ல, காலத்தை கடந்ததாயும் நித்திய காலத்திற்குரியதாகவும் இருக்கும். ஆகவே இன்று கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு பாடுகளையும் குறித்து மகிழ்ந்து களி கூறுங்கள். கிறிஸ்து இயேசு எப்படி அவருடைய பாடுகளுக்காக கனப்படுத்தப்பட்டு எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை பெற்றார். சுவிசேஷத்தின் நிமித்தம் நீங்கள் கடந்து செல்லும் எல்லா காரியங்களும் இங்கேயே உங்களுக்கு 100 மடங்காக மீண்டும் வழங்கப்படும். மேலும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வீர்கள். அப்படியே உங்கள் முடிவும் பரலோகத்தில் மகிமை நிறைந்ததாய் கனமுடையதாய் இருக்கும். மகிழ்ந்து களி கூறுங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.